ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு யாம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய உடனடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். தற்போது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கடலூர் மாவட்டத்திற்கான வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தொடக்க தேதி பார்த்தீங்கன்னா 20/1/2024. முடிவு தேதி பார்த்தீங்கன்னா 8/2/2024. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் கடலூர் மாவட்டம். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா மாவட்ட திட்ட மேலாளர் ப்ரோக்ராம் மேனேஜர் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஎன்ஒய்எஸ். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்குட்பட்டவராக இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ரூபாய் 30,000 தராங்க. தகவல் உதவியாளர் ஒரு போஸ்ட்டு. தகவல் உதவியாளர் பணிக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக், சிஎஸ்ஆர், ஐடி, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி ஐடி பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி 15,000 ரூபாய் தராங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஒரு போஸ்ட்டு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் ஒரு போஸ்ட்டு. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் சைக்காலஜி, எம்ஃபிலில் கிளினிக்கல் சைக்காலஜி, எம்ஏ ஆர் எம்எஸ்சி சைக்காலஜி வித் 6 month ஸ்பெஷல் ட்ரைனிங். 32 வயதிற்குள் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் தராங்க. வட்டார தரவு உள்ளீட்டாளர்கள் ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் மேத்தமேட்டிக்ஸ் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் 1 year பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லோயர் கிரேடு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய் தராங்க. ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி 12,000 ரூபாய் தராங்க. இயன்முறை மருத்துவர் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் பிசியோ தெரப்பி. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி 13,000 ரூபாய் தராங்க. இடைநிலை சுகாதார பணியாளர் மக்களை தேடி மருத்துவம் 3 கட்டிடங்கள். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி 18,000 ரூபாய் தராங்க. கிளீனர் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் ஒரு போஸ்ட்டு. 8ஆம் வகுப்பு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி 8,500 ரூபாய் தராங்க. ஸ்டாஃப் நர்ஸ் இந்த லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி 18,000 ரூபாய் தராங்க. லேப் டெக்னீஷியன் இன் தி லேபர் மொபைல் ஹெல்த் கிளினிக் ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். 13,000 ரூபாய் சம்பளம் தராங்க. பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஆண் சுகாதார ஆய்வாளர் நிலை 2 மக்களை தேடி மருத்துவம் 2 போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். must have passed +2 with biology or botany or zoology. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா must have passed தமிழ் லாங்குவேஜ் as a subject எஸ்எஸ்எல்சி. 10ஆம் வகுப்பு லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 years ஃபார் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல்
ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி 14,000 தராங்க. நகர சுகாதார செவிலியர் ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் இன் ஆக்சிலரி நர்ஸ் அண்டு மீட் வைஃபரி ட்ரைனிங் 2 years. ரைட்டுங்களா? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி 14,000 தராங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தவறியவர், 10th ஃபெயில் ஆனவங்க, தமிழில் தெளிவாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி 8,500 தராங்க. நுண் கதிர்வீச்சாளர் 3 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எக்ஸ்ரே டெக்னீஷியன், அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபி டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 வயதிற்குள் இருக்கணும். சேலரி 13,300 தராங்க. உளவியலாளர் மாவட்ட புகையிலை தடுப்பு குழு ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் சைக்காலஜி MSW ஆர் கிராஜுவேட் இன் சைக்காலஜி ட்ரெயின் இந்த கவுன்சிலிங் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி 23,000 தராங்க. பல் மருத்துவர் ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BDS வந்து முடிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35க்குள்ளே இருக்கணும். சேலரி 26,000 தராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, டிகிரி. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் தானே கல்வி தகுதி, அதுக்கான வயது வரம்பு, சேலரி அனைத்துமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் 5 பீச் ரோடு கடலூர் 607001 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். அல்லது இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. விண்ணப்பங்கள் பார்த்தா நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 8/2/2024. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.